மார்ஸ் 1 செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதற்கான ஒரு வழி பயண திட்டம். இந்த திட்டத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு லட்சக்கணக்கான பேர் விண்ணப்பம் செஞ்சுருந்தாங்க. அவங்களிலிருந்து பல கட்டமாக வடிகட்டி 100 பேரை இப்போ தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்த 100 பேர்லேருந்து ஒரு 24 பேரை தேர்வு செஞ்சு அதிலிருந்து ஒரு 4 பேரை தேர்வு செஞ்சு 2024ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்ப போகிறாங்களாம். இவங்க அங்கே போய் தங்கியிருந்து விவசாயம் செஞ்சு வாழ போகிறாங்களாம். இவங்க விவசாய திட்டத்தில் முக்கியமாக இருக்கிறது முட்டைக்கோஸை செவ்வாய் கிரகத்தில் விவசாயம் செய்கிறது தான். இதற்கான ஆராய்ச்சி வேலைகளில் இப்போவே இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அறிஞர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்படி கிரகம் விட்டு கிரகம் போகக்கூடிய முட்டைக்கோஸினுடைய பூலோக வரலாறு என்ன தெரிஞ்சுக்கலாமா? பிராசிகாசியா அப்படிங்கக்கூடிய தாவர வகையை சேர்ந்த கீரை தான் இந்த முட்டைக்கோஸ். நாம் இன்னைக்கு சாப்பிட்றோம் இல்லையா, இந்த முட்டைக்கோஸ் பிராசிகா ஒலரேசியா அப்படிங்கக்கூடிய காட்டு தாவரமாக இருந்து மனிதனால் விளைவிக்கப்படக்கூடிய தாவரமாக மாறியது தான். ஆரம்பத்தில் இந்த முட்டைக்கோஸ் தலை வடிவத்திலேயோ முட்டை வடிவத்திலேயோ இல்லை, இலைகளாக கீரைகளாகத்தான் இருந்தது. 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, அதாவது வரலாற்றினுடைய இடைக்காலம்னு சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய விவசாயிகளால் தான் இந்த தலை வடிவ முட்டை வடிவ முட்டைக்கோஸானது உருவாக்கப்பட்டது. பிராசிகா ஒலரேசியா என்ற முட்டைக்கோஸின் மூதாதைய தாவரம் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் காட்டு தாவரமாக இருந்திருக்கிறது. பின்பு ஐரோப்பிய கண்டத்தில் அட்லாண்டிக் கரையை ஒட்டிய பகுதிகளுக்கு பரவியுள்ளது. ஆக வட ஐரோப்பிய பகுதியில்தான் மனிதன் முதலில் முட்டைக்கோஸை பயிரிட்டிருக்க வேண்டும் என்பது வரலாற்றாளர்களின் கருத்து. ஐரோப்பிய கண்டத்தில் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே முட்டைக்கோஸ் சாகுபடி நடந்திருக்கலாம் என்பதும் ஆய்வாளர்களின் அனுமானம். சுமார் 2500 ஆண்டுகளாக முறைப்படுத்தப்பட்ட முட்டைக்கோஸ் விவசாயம் உலகில் நடைபெற்று வருகிறது. முட்டைக்கோஸின் பூர்வீக மண் இதுதான் என்று சொல்லும் துல்லியமான பதிவுகள் எதுவும் வரலாற்றில் இல்லை. கிமு 5ஆம் நூற்றாண்டு சமயத்தில் செல்டிக் இன மக்கள் ஐரோப்பிய கண்டத்தில் குடியேறினாங்க. குறிப்பாக பிரிட்டனுக்கு அவங்க போனாங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டு சமயத்தில் அவங்க அயர்லாந்துக்கும் போனாங்க. ஆசிய கண்டத்திலிருந்து முட்டைக்கோஸை எடுத்து சென்ற செல்டிக் இனத்தினர் தான் அதை பிரிட்டன்லையும் அயர்லாந்துலையும் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஐரோப்பிய கண்டத்தினுடைய குளிர் சூழ்நிலை முட்டைக்கோஸ் தாவரத்துக்கு உகந்ததாக இருந்ததுனால விரைவிலேயே அது ஐரோப்பிய கண்டம் முழுவதும் வேகமாக பரவியது. என்னோட இருக்கிறது சில்லமரத்துப்பட்டியை சேர்ந்த திருமதி சித்ரா சுருளிராஜன் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். என்னம்மா பண்ண போறீங்க? முட்டைக்கோஸில் சுதையல் பண்ண போகிறேன். இந்த முட்டைக்கோஸ் சொதையல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாமா? முட்டைக்கோஸு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, கசகசா, சோம்பு, எண்ணெய், கருவேப்பிலை, பட்டை, முந்திரி பருப்பு, தேங்காய் துருவல், கடலைப்பருப்பு, பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி, மஞ்சள் பொடி, உப்பு. முட்டைக்கோஸ் சொதையல் பண்ணுறதுக்கு முதல்ல என்னம்மா பண்ணணும்? முட்டைக்கோஸ் சொதை செய்கிறதுக்கு மசாலா அரைச்சிக்கணும். மசாலா என்னெல்லாம் சேர்த்து மசாலா அரைப்பீங்க? தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசா, இவ்வளவுதான் இல்லையா? முந்திரி பருப்பு போட்டு முந்திரி பருப்பையும் சேர்த்துருவீங்க. ஆமாம் இல்லையா? முதல்ல தேங்காய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, அடுத்தது இஞ்சி, ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு. இது நம்மளுக்கு தண்ணி சேர்த்து அரைக்கணுமா? கொஞ்சம் லைட்டா தண்ணி கொஞ்சமா சேர்த்து அரைக்கணும். ஆமா. முட்டைக்கோஸ் சொதையல் பண்றதுக்கான மசாலாவை அரைச்சு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இதுக்கு அடுத்தது என்னமா? தாளிக்க போறோம். இப்போ காய்க்கும் சேர்த்து எண்ணெய் சேர்க்குறீங்க இல்லையா? ஆமாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 துண்டு பட்டை, அடுத்து கருவேப்பிலை, அடுத்து பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம் நம்ம கூட சேர்க்க போகிறோம். வெங்காயம் நம்மளுக்கு வெங்காயம் லேசாக லைட்டாக வதங்கவும். அடுத்து தக்காளி சும்மா அளவாக இருந்தால் போதும். ஒரு தக்காளி போதும் இல்லையா? ஒரு தக்காளி. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ அரைச்சி வச்ச மசாலா கூட சேர்க்கணும்.
இப்போ வந்து கடலைப்பருப்பு, அரை மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு போட்டு 2 கலர் கிளறிட்டு அடுத்து வந்து பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். ஓகே, ஒரு கையளவுக்கு நம்ம ஒரு கையளவு போட்டுக்கிட்டா போதும். பச்சை பட்டாணி போட்டு கிளறிட்டு அடுத்து வந்து இப்போ முட்டைக்கோஸை கூட சேர்க்க போகிறோம். சரி, சேர்த்துடலாம். இப்போ என்னம்மா சேர்க்கலாம்? இப்போ வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்க்குறோம். ஆமாம், எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்க்கணும். எல்லாத்துக்கும் சேர்த்து. இதுக்கப்புறம் இதோட தண்ணி சேர்க்கணுமா? இதோட தண்ணி சேர்த்து வேக விடணும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாமா? தண்ணி ஊற்றியாச்சு, மூடி வச்சிடலாம். இது நம்மளுக்கு எத்தனை விசில் வரணுமா? 2 விசில் போதும். 2 விசில் இருந்தால் விசில் வரணும். சரி, நம்மளுக்கு 2 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு நிறுத்திடலாமா? நிறுத்திடலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கினா தான் நம்மளுக்கு திறக்க முடியும் இல்லையா? ஆமாம், அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். ஆமாம், வெயிட் பண்ணலாம். முட்டைக்கோஸ் பூக்கும் தாவரம், இருவித்திலை தாவர வகையைச் சேர்ந்தது. மிக குறுகிய தண்டுகளையும் மிக மிக நெருக்கமாக அமையப்பெற்ற பெரிய இலைகளையும் கொண்ட தாவரம். இப்போ பொதுவாக வெள்ளை, பச்சை, அடர்சிகப்பு, பர்பிள் நிறத்தில் முட்டைக்கோஸ் ரகங்கள் பரவலாகவே கிடைக்குது. வரலாற்றில் என்ன விதமான முட்டைக்கோசுகளை பற்றியெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு? கிபி 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ரோமானிய வரலாற்றாளரான பிளினி தி எல்டர் 7 வகையான முட்டைக்கோசுகளை வகைப்படுத்தியுள்ளார். அதில் போம்பி கேபேஜ், குமே கேபேஜ், சபர்லியன் கேபேஜ் ஆகிய 3 வகைகளும் பண்டைய ரோமானிய நகரங்களை குறிக்கும் பெயர் கொண்டவை. சீனர்கள் மத்தியில் பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை முட்டைக்கோஸ் முக்கியமான உணவாக இருந்து வருகிறது. குளிர்காலத்திற்காக முட்டைக்கோஸ் இலைகளை பதப்படுத்தி சேகரித்து வைப்பதும் பல நூற்றாண்டுகளாக சீனர்களின் வழக்கமாகவே உள்ளது. முட்டைக்கோஸ் இலைகளை பதப்படுத்தி அதில் ஊறுகாய் செய்து மற்ற உணவுகளோடு தொட்டு சாப்பிடுவது என்பது சீனர்களின் பாரம்பரிய உணவு வழக்கம். நம்மளுக்கு பிரஷர் அடங்கிருச்சான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். அடங்கிருச்சு. முட்டைக்கோஸ் சொதையல் ரெடி. முட்டைக்கோஸ் சொதையல் ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பார்க்குறேன். அருமையாக இருக்குது. நான் இப்போ தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முட்டைக்கோஸ் தோட்டத்துக்குள்ளே இருக்கேன். தமிழகத்தில் முட்டைக்கோஸை அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டங்களில் இந்த தேனி மாவட்டமும் ஒன்று. இது தவிர கொடைக்கானல், ஊட்டி, ஒசூர் போன்ற இடங்கள்லையும் முட்டைக்கோஸானது அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது. ஐரோப்பிய மண்ணுக்கு சொந்தமான இந்த முட்டைக்கோஸானது இன்னைக்கு உலகின் பல்வேறு குளிர் பிரதேசங்கள்லையும் பயிர் செய்யப்படுது. உலக அளவில் முட்டைக்கோஸ் உற்பத்தியில் சீனா முதலிடத்திலையும் இந்தியா 2வது இடத்துலையும் இருக்குது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு முட்டைக்கோஸ் உற்பத்தியில் மேற்கு வங்கம் தான் முதல் இடத்துல இருக்குது. சரி, இந்த முட்டைக்கோஸ் உலகெங்கும் எப்படி பரவுச்சு? 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை வட அமெரிக்க, தென் அமெரிக்க கண்டங்களில் முட்டைக்கோஸ் கால் பதிக்கவில்லை. கிபி 1536இல் பிரெஞ்சு பயணியான ஜாக் கார்டியர் அமெரிக்க கண்டத்திற்கு வருகை புரிந்தார். அவர் அப்போது அங்கே முட்டைக்கோஸ் விவசாயத்தையும் அறிமுகம் செய்து வைத்தார். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் முட்டைக்கோஸ் ஐரோப்பியர்கள், குறிப்பாக போர்த்துகீசியர்கள் மூலமாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மலைப்பிரதேசங்களில் பிரிட்டிஷார் தங்களுக்கு பிரியமான உணவாக்கிய முட்டைக்கோஸை பயிரிட ஆரம்பித்தனர்.
நீண்ட காலத்துக்கு பிரிட்டிஷாரின் இந்திய உயர்குடி மக்களின் உணவாகவே முட்டைக்கோஸ் இருந்து வந்தது. இது சராசரி மக்களுக்குரிய காய்கறியாக பரவலாக சந்தைக்கு வந்தது இந்திய சுதந்திரத்திற்கு பிறகுதான். கார்ல் பீட்டர் தன்பர்க் இவர் ஸ்வீடனைச் சேர்ந்த இயற்கை ஆய்வாளர். இவர் கிபி 1775 ஜப்பானுக்கு போன போது அங்க முட்டைக்கோஸ் அறிமுகமாகலையாம். இது இவருடைய குறிப்பிலிருந்து தெரிய வருவது. இந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே சீனாவில் முட்டைக்கோஸ் அறியப்பட்டிருந்தாலும் தெற்காசிய நாடுகளுக்கு முட்டைக்கோசனுடைய பரவல் நிகழ்ந்தது 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் தானாம். கிபி 1788 ஆஸ்திரேலியாவுக்கு காலனி அமைக்க சென்ற பிரிட்டிஷார் தான் அங்க முட்டைக்கோசை பயிர் செஞ்சாங்களாம். 1830களில் சிட்னி நகர மார்க்கெட்ல முட்டைக்கோசும் விற்கப்பட்டது அப்படிங்கிறது வரலாறு சொல்லும் தகவல். என்னோட இருக்கிறது வேங்ஸ் கிச்சனுடைய செஃப் மிஸ்டர் சுமந்த். ஹலோ. ஹலோ சார். என்ன சார் பண்ண போறீங்க? ஸ்டீம் கேபேஜ் ரோல் வித் ஸ்பைசி பீனட் சாஸ். ஸ்பைசி பீனட் சாஸும் பண்ண போறீங்க. ஓகே. ஸ்டீம்டு கேபேஜ் ரோல் பண்றதுக்கு தேவையானது என்னெல்லாம்? கேபேஜ் வேணும் சார், பாயில் பொட்டேட்டோ, கொத்தமல்லி, கேப்சிகம், லிட்டில் கார்ன்ஃப்ளவர், லிட்டில் சால்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டீம்டு கேபேஜ் ரோல் தான் பண்ண போறோம் இல்லையா? எஸ் சார். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சார்? அந்த ஸ்டீம் ரோலுக்கு வந்து உள்ளே போகணும், மிஷின் வந்து ரெடி பண்ண போகிறோம் சார். மசாலா உள்ளுக்குள்ள வைக்கக்கூடிய மசாலா ரெடி பண்ண போறீங்க இல்லையா? ஓகே. என்னெல்லாம் சேர்த்து மசாலா ரெடி பண்ண போறோம் இப்போ? பொட்டேட்டோ வந்து மேஷ் பண்ணணும் சார். ஓகே. பாயில்டு பொட்டேட்டோவை பாயில் பொட்டேட்டோ அதை ஸ்மாஷ் பண்ணிக்கிறீங்க. ஆமாம் சார். எஸ் சார், பொட்டேட்டோ ரெடி சார். இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போறீங்க? நெக்ஸ்ட் கேப்சிகம் போட போகிறோம் சார். ஓகே. கேப்சிகம் ரெட் அண்ட் கிரீன் ரெட் கேப்சிகம். அண்ட் கிரீன் கேப்சிகம் சார். ஓகே. திருப்பி கொத்தமல்லி போட போகிறோம் சார். கொஞ்சமா கொத்தமல்லி. எஸ் சார். ஓகே. சாப்டு. சாப். லிட்டில் சால்ட் சார். ஓகே. கொஞ்சமா உப்பு. ஓகே. லிட்டில் கார்ன்ஃப்ளவர் சார். மிக்ஸ் பண்ணும். ஒரு 2 பிஞ்ச் கார்ன்ஃப்ளவர் போட்டால் போதும் சார். திரும்ப எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுறோம். எஸ் சார். இப்போ நம்ம வந்து ஸ்டஃப்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம் இல்லையா? ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. எஸ் சார். இதை கேபேஜுக்குள்ளே நம்ம ரோல் பண்ணணும். ரோல் பண்ணணும் சார். இந்த கேபேஜ் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? பாயில் பண்ணிடுவோம் சார். பாயில் பண்ணியிருக்கீங்க. சால்ட் சேர்த்துருக்கீங்களா? இல்லை சார். இல்லை, ப்ளைனாக பாயில் பண்ணி எடுத்துருக்கீங்க. எஸ் சார். அந்த கேபேஜுக்குள்ளே இப்போ ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ண ரோல் போறீங்க. பண்ணுங்க. பண்ணுங்க பார்ப்போம். சரி. ரோல் பண்ணுறோம் சார். ஓகே. ஓகே சார். இப்போ நம்மளுக்கு கேபேஜ் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு சார். ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன பண்ணணும் அடுத்தது? இது வந்து ஸ்டீம் பண்ணணும் சார். உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வாட்டர் இருக்கு இல்லையா? வாட்டர். இப்போ மேலே நம்ம வேக வைக்கிறதுக்காக வைக்கிறோம். நம்மளுக்கு இது எவ்வளவு டைம் வந்து ஸ்டீம் ஆகணும் சார்? 5 to 10 minutes ரெடி ஆகும் சார். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லாம் நம்மளுக்கு, ஏன்னா ஆல்ரெடி அதுவும் நம்ம வந்து அதுக்கு பாயில் பண்ணியிருக்கோம், பொட்டேட்டோவும் நம்ம வந்து பாயில் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நம்மளுக்கு ரெடி ஆயிடும் இல்லையா? ஓகே. ரோமானியர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் மிகவும் பிடித்தமான கீரைகள்ல இந்த முட்டைக்கோஸ் முக்கியமானது. ஜூலியஸ் சீசருடைய படை வீரர்கள் போர்க்களத்துக்கு போகும்போது இந்த முட்டைக்கோசையும் கூடவே எடுத்துட்டு போவாங்களாம். காயம்பட்ட இடங்கள்ல காயத்தை துடைப்பதற்கும் காயங்கள் மீது வைத்து கட்டுவதற்கும் இந்த முட்டைக்கோசை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. கிரேக்கர்கள் உணவாக பயன்படுத்தியதை விட இந்த முட்டைக்கோசை மருந்தாகத்தான் அதிகம் பயன்படுத்தி இருக்காங்க. சரி, முட்டைக்கோசை குறிக்கக்கூடிய ஆங்கில வார்த்தையான கேபேஜ் அப்படிங்கக்கூடிய வார்த்தை எப்படி உருவாச்சு? கபச அல்லது கபஸ் என்ற பழைய பிரெஞ்சு வார்த்தைக்கு தலை போன்ற என்பது பொருள். மனிதனின் தலை போன்று இருக்கும் தாவரம் என்ற பொருளில் பின்னாளில் அது கேபேஜ் என்ற ஆங்கில வார்த்தையாக உருமாறியது. ஹெடட் கேபேஜ் என்று அழைக்கப்படும் மனிதனின் தலை போன்ற முட்டைக்கோசை கிரேக்கர்கள் கிரம்ப் என்று அழைத்துள்ளார்கள். ரொமானியர்கள் வலஸ் என்றும், நெருக்கமற்ற பெரிய இலைகளால் ஆன முட்டைக்கோஸ் ரகத்தை கிரேக்கர்கள் ரஃபானஸ் என்றும் அழைத்துள்ளனர். முட்டை வடிவத்தில் இருந்ததால் தமிழில் இதற்கு முட்டைக்கோஸ் என்ற பெயர் வந்துள்ளது. இப்போ நம்ம வந்து ஸ்பைசி பீனட் சாஸ் ரெடி பண்ண போறோம் இல்லையா? அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? தக்காளி, பாயில் தக்காளி சார், ரோஸ்டட் பீனட், பாயில் சில்லி, சுகர் இருக்கா சார், வினிகர் இருக்கா, சால்ட், கார்லிக் இருக்கா சார். ரைட், ரெடி பண்ணலாமா? போடுங்க பார்ப்போம். தக்காளி சார். ஓகே, பாயில்டு தக்காளி போடுங்க சார். ஓகே. இதுலேருந்து 5 ஸ்பூன் இருக்கா பீனட்? 5 ஸ்பூன். எஸ் சார், பீனட்.
பன்னீர் சார். ஓகே, இது வந்து வறுத்த நிலக்கடலை எஸ் சார். இல்லையா? பாயில் ஓகே, ஒரு 10 இருக்கா சார். காஞ்ச மிளகாய், அதுவும் பாயில் பண்ணது, பாயில் பண்ணி சார். வெந்நீரில் போட்டு எடுத்தது இல்லையா? இது வந்து கார்லிக் சார். ஓகே, நல்லா சாப் பண்ணியிருக்கீங்க. சாப் பண்ணிருக்கேன். 2 ஸ்பூன் தான் சார். 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் இருக்கா? ஓகே. இது சால்ட் சார். சால்ட். சால்ட். அதுக்கப்புறம் சுகர் சார். சுகர் வந்து மோர். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து வெனிகர். ஓகே சார். இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாட்டர். ஓகே, மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கிறோம். எஸ். ஓகே சார். ஸோ கிளீன் பண்ணுறேன். ரைட். முட்டைக்கோஸ் கலோரி குறைந்த உணவு அப்படிங்கிறதுனால டயட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி முட்டைக்கோஸை உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா சர்க்கரை நோயினுடைய தாக்கமும் குறையுமா. இது நார் சத்து கொண்டது அப்படிங்கிறதுனால மலச்சிக்கல், மூல நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இது மிகவும் நல்லது. முட்டைக்கோஸ் அல்சரை குணப்படுத்தும் குளுட்டாமைல் அப்படிங்கக்கூடிய பொருள் அதிக அளவில் இருக்கிறதுனால அஜீரணத்தால் உண்டாக்கும் வயிற்று வலியை இது நீக்குது. இது உடலின் பித்த நீரையும் சமநிலைப்படுத்துதாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டீம்டு கேபேஜ் ரோல் ரெடி Ready, இல்லையா? ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? பார்க்கலாம் சார். ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. ஓகே சார். ஸ்டீம்டு கேபேஜ் ரோல் ரெடி. சார். அதோட ஸ்பைசி Spicy peanut பீனட் சாஸ் அதுவும் இருக்கு. டேஸ்ட் பார்க்குறேன். காம்பினேஷன் அமக்கலமாக இருக்குங்க. முட்டைக்கோஸ் இலைகளை நீரில் போட்டு ஊற வச்சு அந்த நீரை கொண்டு முகம் கழுவுனா வறட்சியான சருமம் பளபளப்பாகும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.